கர்த்தருக்கு சோதரம். இன்று கர்த்தர் நம்மோடு பேச விரும்புகிற வார்த்தை, உற்சாகமாய் கொடுக்கிறத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். ஆமீன். கர்த்தர் நம்ம கொடுக்கிற எல்லா விஷயத்தையும் எல்லா காரியத்தையும் உற்சாகமா கொடுக்கணும். கட்டாயமாவும் இல்ல, விசனமாவும் இல்ல, தன் மனதில் நியமித்தபடி கொடுக்கிறவன். அப்படி கொடுத்தோம்னா கர்த்தர் பிரியமா இருப்பாருங்க. கர்த்தர் கொடுக்கிற காணிக்கை, தசவாங்க எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கு ஆசை வச்சிருக்காரு. அந்த ஆசை வந்து கர்த்தர் மனப்பூர்வமா கொடுக்கறது சொல்லி இருதயத்தின் ஆழத்துல இருந்து நம்ம கர்த்தருக்கு முழு மனதோடு கொடுக்கணும். அது மட்டும் இல்ல, காணிக்க தசமா மட்டும் இல்ல, கர்த்தருக்கு நம்ம கொடுக்கிற நேரம் அதை நம்ம உற்சாகமா பண்ணணும். நான் கர்த்தர்கிட்ட பேச போறேன், ஜெபம் பண்ண போறேன், அவர் ஆராதிக்க போறேன்னு சொல்லி உற்சாகமாய் வரும்போது கர்த்தர் பிரியமா இறங்கிடுவாங்க. நம்ம அதே நேரத்துல கட்டாயத்துக்காக ஜெபம் பண்றோம். நீ ஜெபம் பண்ணுமே கட்டாயத்துக்காக காலையில எழுந்தோன்னா சின்ன ஜெபம், நைட்டு படுக்கும்போது சின்ன ஜெபம், நம்மளதான் பரமண்டல ஜெபம், இதோட வாழ்க்கை முடிஞ்சு போயிடுது. அப்படி கிடையாதுங்க. கர்த்தர்கிட்ட போய் அமரும் போது உற்சாகமாய் இன்னைக்கு தேவன் நான் பேச போறேன், அவரோட வசனத்தை நான் பேச போறேன்னு சொல்லி அவர் அமர்ந்து அமர்ந்திருக்கும் போது நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் அறிந்து கொள்ளுன்னு சொல்லிருக்காரு இல்லையா? அப்படிப்பட்ட தேவன் உங்களுக்கு முன்னாடி பிரியமா இருந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வாரி இறைத்தான், ஏழை கொடுத்தான், அவருடைய நீதி நிற்கும், அவருடைய கொம்பு மயமாய் உயர்த்தம் சொல்லிருக்காரு இல்லையா? ஏழைகளுக்கு உதவுற காரியமா இருக்கட்டும், இலவசமா ஏதாவது கொடுக்கிற காரியமா இருக்கட்டும், மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ற காரியங்கள் எல்லா விஷயத்திலையும் கர்த்தருக்கு என்று மனப்பூர்வமா செய்யும் போது கர்த்தர் நிச்சயமா ஆசீர்வதிப்பாருங்க. இருதயத்தை கர்த்தருக்கு முழுசா கொடுக்கணும். உன் முழு இருதயத்தோடும், முழு பலத்தோடும், முழு ஆத்மாவோடும் உன் தேவத்துல அன்பு கூட சொல்லிருக்காரு இல்லையா? நம்ம உலகபுரமான காரியங்களை பாதி அன்பு செலுத்திட்டு மிச்சம் பாதி தான் கர்த்தர் செலுத்துறோம். அப்படி கிடையாதுங்க. முழு இருதயத்தோடு கர்த்தர் கர்த்தாவே நீங்க வாழ்க்கையில வாங்க, நீங்க வந்து ஆளுகை செய்யுங்க, என் சுய சிந்தை மாம்ச சிந்தை எல்லாவற்றையும் எடுத்து போட்டு என் இருதயத்தை முழுசா கொடுக்கணும்னு சொல்லி இருதயத்தை கர்த்தர் கொடுங்க. கர்த்தர் நிச்சயமா ஆசீர்வதிப்பாரு. இந்த வசனத்தின் பிரகாரமாக கர்த்தர் நீங்க கொடுக்கிற எல்லா காரியங்கள், இருதயமாகட்டும், தசமாகட்டும், காணிக்கையாகட்டும், ஜெப நேரமாகட்டும், கர்த்தர் ஊழியமாகட்டும், எல்லாவற்றையும் முழுமனதோடு உற்சாகமா கொடுங்க. கர்த்தர் பிரியமா இறங்கி வந்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். God bless you.